ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சோப் அன்மோல்டிங் அண்ட் பேக்கிங் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த சோப் என்னென்னா ஸ்கின் ஒயிட்னிங் சோப்பு. இதில் வந்து என்னென்ன நான் சேர்த்துருக்கேன்னா பாதாம், அரிசி, உளுந்து, கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல், அப்புறம் பால், அதுக்கப்புறம் கேரட் பீட்ரூட் ஜூஸு, இன்னும் அதில் வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்லா ஒயிட்னிங் கொடுக்கறதுக்கான இன்க்ரீடியன்ஸு. ஸோ சூப்பராக வந்து நல்லா அதெல்லாம் நல்லா பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி இந்த சோப்பில் வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த சோப் வந்து மெல்ட் அண்ட் போர் சோப் தான். ஸோ நல்ல இது வந்து 1 டேலே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த கோல்ட் ப்ராசஸ் சோப்பு தான் 45 டேஸ்க்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து 1 டேலே நம்ம வந்து பேக்கிங் பண்ணி வச்சிடலாம். அது வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு 45 டேஸ் ஆகும். அது வந்து நல்லா வந்து திருப்பி வந்து 1 வீக் ஒன்ஸ் நம்ம அதை திருப்பி வைக்கணும். இது வந்து அப்படி இப்போ தேவையில்லை. நம்ம 1 டேலே இந்த பேக்கிங் பண்ணி ஸ்டிக்கரிங் பண்ணி வச்சிடணும். இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. ஸ்கின் வந்து ஒயிட்டனிங் பண்ணும். இது வந்து டெய்லி நீங்கள் இதை ரெகுலராக இந்த சோப்பே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்கின் சேஞ்சஸ் ஆகும். எந்த ஒரு பொருளுமே வந்து நம்ம ஒரு நாள்லேயே வந்து சேஞ்சஸ் ஆகாது. ஸோ அதனால் நம்ம இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் வந்து ஸ்கின் ஒயிட்டனிங்கோ பிரைட்டனிங்கோ எல்லாமே தெரியும். ஒரு நாள்லேயே வந்து பண்ணணுன்னா அது வந்து கெமிக்கலில் தாங்க அது மாதிரி கிடைக்கும். வந்து நேச்சுரலாக நம்ம செய்யும்போது எந்த ஒரு பொருளுமே வந்து பொறுமையாக தான் ரிசல்ட் கிடைக்கும். இந்த சோப்பில் வந்து நுரை வந்து லைட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஹோம்மேட் சோப் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம வந்து ஃபோமிங் ஏஜென்ட் வந்து எதுவுமே போட மாட்டாங்க. ஸோ நேச்சுரலாக இருக்கிறது தான் பண்ணுவாங்க. இந்த கெமிக்கல்லாம் பாருங்கள், அவ்வளோ நுரை, அதெல்லாம் வந்து சல்ஃபர் பேரஃபின் வந்து நிறைய இருக்குங்க. அது நமக்கு உடம்புக்கு கெடுதல். ஸோ ஹோம்மேடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு வந்து நல்லதாக தான் இருக்கும். இப்போ சித்தா ஆயுர்வேதா எதை எடுத்துக்கினாலும் வந்து 48 நாள் மண்டலம் அந்த மாதிரி தான் நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம எடுத்தால் நம்ம உடம்புக்கு ஒத்துக்கும். வந்து ரிசல்ட்டும் வந்து 48 டேஸ் வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அதோட பலனே தெரியும். அது மாதிரி தாங்க நம்மளுடைய ஹோம்மேட் ப்ராடக்டாக இருக்கட்டும், ஹேண்ட்மேட் ப்ராடக்டாக இருக்கட்டும், டக்குன்னு இதனோட ரிசல்ட்டு கிடைக்காது. ஸோ பொறுமையாக யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதனுடைய ரிசல்ட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அந்த கிளிங் ரேப்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து நான் வந்து கட் பண்ணி அதை ஒட்டிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டிக்கரிங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு ஸ்கின் ஒயிட்டனிங்க்காக வேணும், இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு அது மாதிரி வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.